வணக்கம். சித்தக்கேர் உணவே மருந்து மருந்தே உணவு. நல்ல பசி எடுக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் அப்படின்னு பார்க்கலாம். நல்ல செரிமானம் ஆகிறதுக்கும். ஏன்னா முக்கியமாக வயதானவர்களுக்கு வயசாக பசியே எடுக்கல, பசி எடுத்தால் தானங்க சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நல்லமாக பசி எடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாமா? வீட்லேயே சின்ன சின்ன ரெமிடிஸு. வேப்பம்பூ இருந்தது அப்படின்னா, கிடச்சிது அப்படின்னா வேப்பம்பூவை நல்லா வறுத்து பொடி செய்து வச்சுக்கலாம். விதவிதப்பான தண்ணியில் டெய்லி காலையில் குடிச்சிட்டே வந்தாங்க அப்படின்னாலே போதும். நல்ல லிவர் ஃபங்க்ஷன் அதிகமாகி நல்லா பசி எடுக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி மதிய சாப்பாட்டில் கரிசலாங்கண்ணி கீரையை வாரத்துக்கு 2-3 முறையாவது பருப்புடன் சேர்ந்து கலந்து அவங்க சாப்பிட்லாம். சாப்பிடும் போது என்ன ஆகும் அப்படின்னா கல்லீரல் அதாவது லிவர் ஃபங்க்ஷன் அதிகமாகி பசி எடுக்க ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு லிவர் சிரோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லிவர் வீக்கமாக இருந்தாலும் சரி, லிவர் சிரோசிஸ் இருந்தாலும் சரி, அவங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா சுக்கு, மிளகு, திப்பிலி, ஓமம், இந்துப்பு, பெருங்காயம், அப்புறம் கருஞ்சீரகம், இது எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம். இதை பொடி பண்ணி வச்சுக்கிட்டு விதவிதப்பான தண்ணியில் அவங்க குடிச்சிக்கிட்டே வரலாம். அந்த மாதிரி லிவர் சிரோசிஸ்க்கு அதுவும் சித்த மருத்துவர் அணுகி அவங்க ஆலோசனைப்படி கீழநெல்லி இலையை நல்லா அம்மியில் அரைச்சிட்டு மோரில் கலந்து குடிக்கணும். வெறும் வயிற்றில் காலையில், ஈவினிங். ஆனால் அவங்க ஒரு 5 நாளைக்கு குடிக்கணும். 5 நாளைக்கு குடிக்கும் போது உப்புல்லா பற்றி எடுக்கணும். அதாவது சாப்பாட்டில் உப்பே சேர்த்துக்கூடாது. அப்படி 5 நாள் தொடர்ந்து நம்ம கஷ்டப்பட்டு செஞ்சிட்டோம் அப்படின்னா லிவர் ஃபங்க்ஷன், லிவர் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் லிவர் முழுக்க முழுக்க சுத்தமாகி நல்ல பசி எடுக்க, நல்ல செரிமானம் ஆகி நல்ல அடுத்த வேளை நல்ல பசி எடுக்க ஆரம்பிக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் சீரகத்தை இருக்கு இல்லையா, அதை எலுமிச்சை பழசாரில் நல்லா கலந்துட்டு வெயிலில் நல்லா உலர்த்திட்டு அந்த சீரகத்தை நல்லா காய்ஞ்ச பிறகு பொடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த சீரகத்தை பொடி பண்ணி ஒரு ஸ்பூன் இல்லைனா 1/2 ஸ்பூன் வயதானவர்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதை மட்டும் விதவிதப்பான தண்ணியில் அவங்க குடிச்சிக்கிட்டே வரலாம். அதேமாதிரி புதினா இலை, கொத்தமல்லி இலை, இது ரெண்டும், இஞ்சி, இஞ்சி, இழந்தப்பழ வடை, இதெல்லாம் அவங்க தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வரணும். இது எல்லாமே செரிமான சக்தி அதிகமாக்கி கொடுத்து அடுத்த வேளை பசிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி அவங்க குழம்பு சாப்பிடணும்னு நினச்சாங்கன்னா மணத்தக்காளி வற்றல், சுண்டைக்காய் வற்றல், இது ரெண்டும் இல்லாமல் அவங்க குழம்பே சாப்பிடக்கூடாது. ஏன்னா இது ரெண்டும் என்ன பண்ணணும்னா வயிறை சுத்தம் பண்ணி கொடுத்து பசியை உண்டாக்கும். பசி நல்லா எடுத்து நல்லா தூக்கம் வந்தாலே பெரியவர்களுக்கு இருக்கிற வியாதியும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும், மன அமைதி கிடைக்கும். மன அமைதி கிடைக்கும் போது வியாதிகளும் கிட்ட நெருங்காது, வந்த வியாதியும் விட்டு விலகும். அதனால நல்லா பசி எடுக்கிற மாதிரி செஞ்சுக்கணும். பசி எடுத்தால் நல்லா சாப்பிட்டாங்க அப்படின்னா, செரிமானம் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு நல்லாவே தூக்கம் வரும். இதை 3மே அவங்க கவனிச்சுக்கிட்டே வந்தாங்க அப்படின்னாலே அவங்களோட முதுமை காலம் இனிமையான காலமாக மாறும். ஆரோக்கியமாய் வாழ்வோம். வேற எதை பற்றி பேசணும்னு நினைச்சாலும் சரி, நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த நோய் இருந்தாலும் தீர்வு காண்றதுக்கு சித்தக்கேர் இருக்கு.